ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம்ம ஒருவருக்கும் கொடுக்கிறதான நல்ல வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதான். இந்த வேதவசனத்துல பாருங்க, உருவாக்கப்படாது என்று சொல்லல, உருவாக்கப்படும். ஆனாலும் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். கூட இருக்கிற நபர்களால், சொந்த பந்தங்களால், நண்பர்கள் என்று சொல்கிற நபர்களால், நீங்க நம்பி இருக்கிறவர்களால் உங்களுக்கு ஆபத்துக்கள் வரலாம். அவங்க உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கலாம் ஆயுதம் போல பிரச்சனைகளை. ஆனாலும் அது என்ன செய்யாது? வாய்க்காது. அதே போல் உங்களுக்கு விரோதமாய் நியாயத்துல எழும்பும் நாவு, உங்களுக்கு விரோதமா நியாயத்திலே தான் எழும்பலாம். நியாயத்தை பேசியே வரலாம். இந்த காரியத்தை சொன்ன பத்தியா, இது தப்பு தானே அப்படின்னு சொல்லி உங்களை வம்புலுக்கு வரலாம், நியாயத்திலே வரலாம். ஆனாலும் அதை நீங்க குற்றப்படுத்துவீர்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதை எப்படி குற்றப்படுத்துவோமா? கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம். இது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காத போகுதோ, நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீங்க குற்றப்படுத்துவதும் அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரமா, அவரால் உண்டாகிற என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். என்னால் உண்டான அவர்களுடைய நீதி. அப்போ ஏசப்பாவால உங்களுக்கும் எனக்கும் ஒரு நீதி உண்டாகிறதா. அது என்ன நீதி? நம்முடைய நீதி, நம்முடைய கிரியை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமே அது அழுக்கான கந்தை என்று பார்க்கிறோம். ஆனா ஏசப்பா ஒரு நீதியை அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு என்னால் உண்டான உங்களுடைய நீதி என்று சொல்கிறார். என்னால, என் நிமித்தம் ஒரு நீதி உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். அது என்ன நீதி? ஆதியாகமம் 15:6 அவரை நீங்கள் நம்புகிறதுனால் ஒரு நீதி பிறக்கிறது. அது என்ன நீதி? விசுவாசத்தினால் உண்டான நீதி. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தால் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவரை விசுவாசிக்கிற, அவரை சொந்த இரட்சகராக, அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரோடு நீதியை வைத்திருக்கிறார். அதுதான் என்னால் உண்டான உங்களுடைய நீதி என்று சொல்கிறார். அவரால் ஒரு நீதி உங்கள் வாழ்க்கையில உண்டாயிருக்கிறது. விசுவாசிக்கிறது நிமித்தம் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அவரை நீங்கள் விசுவாசிக்கிறது நிமித்தம் அது அவரால் உண்டான நீதியாய் உங்களுக்கு இருப்பதினால் எந்த குற்றத்தில் எழும்பும், நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் செய்வீங்க, நீங்க குற்றப்படுத்துவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற, அவரால் உண்டான நம்முடைய நீதியாய் இருக்கிறது, அவரால் உண்டான உங்களுடைய நீதியாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்க அவரை விசுவாசிக்கிறத ஒரு நீதியாய் கர்த்தர் என்கிறார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், தேவர் எனக்கு நீதியாக எண்ணினார். நீங்க இன்னைக்கு எல்லா காரியத்திலும் நீங்க இயேசுவை விசுவாசிச்சீங்கன்னா அவர் அதை உங்களுக்கு நீதியாக எண்ணுவார். அந்த நீதி உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் வாய்க்காதே போகும்படி அது செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியா வருவாங்க, 7 வழியாய் திரும்பி போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமா மனுஷங்க வரலாம், ஆனா கர்த்தர் அதை 7 வழியாய் சிதறி போகும்படி கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் இந்த வார்த்தையின்படி அப்பா நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தில் நாம் உறுதிப்படுவோம். விசுவாசத்தை மறுதலிக்காமல் இருப்போம். வெளிப்படுத்தல பார்க்கிறோம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ விசுவாசத்தை, நீ என்னை பற்றின விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததுனால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்ல. இன்னைக்கு இந்த வேளையிலும் நாம் அந்த விசுவாசத்தை மறுதலிக்காதபடி அப்பா எனக்கு உண்மை விசுவாசிப்பதுதான் நீதி. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த ஆயுதமும் இன்னைக்கு வாய்க்காதே போகும் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் எனக்கு விரோதமாய் சத்துருவினால், பிசாசினால், மனிதர்களினால் ஆயுதங்கள் அநேகம் உருவாக்கப்பட்டிருக்கிறதப்பா. அது என் வாழ்க்கையில் வாய்க்காமல் போகும்படியான ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தையின்படி நீர் எனக்கு கொடுத்திருப்பதற்காக உண்மை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையின்படி அவரை விசுவாசித்து அதனால் கிடைக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி எல்லாரும் கண்களை மூடி
ஜெபிப்போம். அப்பா நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பாவிகளும் நீசருமாகி எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற அந்த உம்முடைய நீதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவே உம்மை துதிக்கிறோம். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லி, இதுவே என்னுடைய ஊழியக்காரருக்கு நான் கொடுக்கிற சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறப்பா. எங்களுக்கு என்று இந்த நாளில் ஒரு நீதியை வைத்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா சத்துருக்கள் விரோதமாய் எழுப்பினாலும் 7 வழியாய் சிதறண்டு போகும்படியான அபிஷேகத்தை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலே ஊற்றுவீராக தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தில் வல்லவர்களாய் விசுவாசத்தில் உறுதிப்பட அந்த விசுவாசம் தான் நீதி. அப்பா எங்களுக்கு என்று எந்த ஒரு நீதியும் இல்லாதபடி உம்மை விசுவாசிப்பதை தவிர எங்களுக்கு வேற எந்த நீதியும் இல்லை தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நீதியின் நிமித்தம் இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் வேரூன்றி கட்டப்பட்ட நாளில் கிருபை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.